நடிகர் ஸ்ரீ. இன்னைக்கு சோசியல் மீடியாலேருந்து நேஷனல் லெவல் வரைக்கும் எல்லாராலையும் விவாதிக்கப்படுற ஒரு விஷயம், ஸ்ரீக்கு என்னதான் ஆச்சு? இதை பற்றின மேலும் கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இது ஃபில்மி ஃபாக்ஸ். நான் உங்கள் கோகுல். நடிகர் ஸ்ரீ கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற தொடர் மூலமாக தனக்கான ஒரு அங்கீகாரத்தை விஜய் டிவியில் பிடிச்சாரு. யார் இந்த பையன் நல்லா நடிக்கிறானே, ரொம்ப யதார்த்தமாக இருக்கான், பக்கத்து வீட்டு பையன் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட முதல் விஷயத்திலேயே ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சிட்டாரு. ஸ்ரீ விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் கலக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக தன்னோட அங்கீகாரத்தை அங்கேருந்தே தேட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட நடிப்பை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த பையன் ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறான், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரோட மனசுலையும் ரொம்ப ஈஸியாக இடம் பிடிச்சிட்டாரு. அப்படி இருந்தவர் தன்னோட தேடலை சின்ன திரையிலே முடிச்சுக்காம நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி அவர் பாலாஜி சக்திவேல் சாரோட வழக்கு எண் 18/9 அப்படிங்கிற படத்தின் மூலமாக தன்னோட வெள்ளித்திரை பயணத்தையும் தொடங்கினார். அது ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ரொம்ப நிறையா விருதுகளும் வாங்குச்சு. இந்த பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறான் அப்படிங்கிற பேரையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாரு. ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாருன்னா அந்த புகழ் அவருக்கு நல்லா கிடைச்சிச்சு. அதோட கடின உழைப்பு அவருக்கு பின்னாடி ரொம்பவே நிறைய போட்டிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது. அப்படி நடித்தவர் சரி அடுத்து ஒரு 10 படம் கமிட் ஆகலாம், ரொம்ப ஈஸியாக நடிச்சிடலாம் அப்படின்னு இல்லாமல் நிறைய கதைகள் கேட்டிருக்காரு. ஒவ்வொரு கதையும் அவருக்கு பிடிக்கல, இந்த கதையில் எனக்கான ஒரு விஷயம் இல்லை, எனக்கான நடிப்பு பசிக்கு தீனி போடல அப்படி சொல்லிட்டு நிறைய கதைகளை அவர் வேணான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெரும் கேப்புக்கு அப்புறம் தான் மிஷ்கின் சாரோட ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்துலையும் சும்மா சொல்லக்கூடாது, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்படி ஒரு நடிப்பை இந்த பையன் கொடுத்துருக்கான், இப்படி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கான், இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாராலையும் பேசப்பட்டு இந்த பையன்கிட்ட போய் நல்ல கேரக்டரை கொடுத்தா சூப்பராக பண்ணிடுவான், நல்ல கதையோடு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லார் மத்தியிலையுமே விதைச்சாரு. அதுக்கப்புறமும் வில்லம்பு, இருகப்பற்று, மாநகரம், லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃபஸ்ட்டு படம் மாநகரம், அந்த படத்துலையும் இதில் எந்த படத்துலையுமே அவரோட நடிப்பையும் குறை சொல்ல முடியாது, கதையும் குறை சொல்ல முடியாது. எல்லா படங்களும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கினார். அப்படி இருந்த ஸ்ரீக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது மக்களுக்கு என்னதான் ஆச்சு, தொடர்ந்து நல்லா வந்துட்டு இருந்தாரு, இன்னும் நிறைய நல்ல பெரிய தூரத்துக்கு போவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பையன் திடீர்னு இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம வீட்டு பையனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எப்படி அதை வருத்தப்படுவோமோ அந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட வருத்தத்தை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீ அவரோட ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து அவர் போஸ்ட்டுகள் போட்டுகிட்டே தான் இருந்திருக்காரு. இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட போட்டுருக்காங்க. பட் அது யாராலையும் கவனிக்கப்படல. இப்போது சமீப காலத்தில் சில அரை நிர்வாண வீடியோக்கள் மாதிரியும் சில ஆபாச சைகைகள் மூலமாகவும் சில விஷயங்கள் வெளியில் வந்ததுனால எல்லாருமே இது ஏஐயா இல்லை ஏதாவது தொழில்நுட்ப மூலமாக பண்ணுறாங்களா, இல்லை வேறு யாராவது அவரோட பேரை கெடுக்கப்படுறாங்களா, இல்லை அவரை மாதிரி இருக்கிற வேறு யாராவது இதை பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்பவே குழம்பி இருந்தாங்க. இது அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது அவர் தான், அவர் இங்கே யார் கூடயும் தொடர்பில் இல்லை, அவர் வெளியில் எங்கேயோ தனியாக தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐயோ அந்த பையன் கண்டிப்பாக மீண்டு வரணும், ஏதாவது தவறான பழக்கங்கள், ஏதாவது போதை பழக்கங்கள் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் ஏதாவது குடும்ப நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, அவர் அதிலேருந்து எல்லாமே மீண்டு வரணும், மீண்டு நல்ல பழையபடி நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க மக்கள். அது எந்த இடம் அப்படின்னு தெரியாமல் ஒரு தனி அறைக்குள்ளே அவருக்கு தேவையான சமையல் பொருட்கள், கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு அவர் நான் ராகியில் இது செஞ்சேன், சப்பாத்தி செஞ்சேன், கீரை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு நாளும் அவர் என்ன சமைச்சு சாப்பிட்றாரு, என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற எல்லா போஸ்ட்டையுமே அவர் தொடர்ந்து போட்டுகிட்டே தான் வந்திருக்காரு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். பட் அது யாருமே கவனிக்கலை. இப்போ சமீபமாக தான் அவர் இதுதான் அவரோட நிலைமையா, உண்மையாகவே அவர் தானா அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணி இப்போ எல்லாருமே அந்த பக்கத்தை போய் தேடி 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 அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடி அவர் தனக்கு இருக்கப்பற்று அப்படின்னு கடைசியாக நடித்த அந்த படத்தில் எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, ஒரு நல்ல நடிகருக்கு உங்களால் பேமெண்ட் தர முடியலன்னு நீங்களாம் எதுக்கு படம் எடுக்க வரீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் மேலே ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அந்த போஸ்ட்டை 1 முறை இல்லை 3 முறை அவரோட பக்கங்களில் போட்டிருக்காரு. ஒருவேளை அதுதான் அவரோட இந்த மனச்சிதைவுக்கு காரணமாக இருக்குமா? ரசிகர்களுக்கு ரொம்ப கோபமோ வருத்தமோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இது தொடர்பாக SR பிரபு அவர்கள் பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் சார்பாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும், அவருக்கு தேவையான உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. பட் உண்மையாக அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இது மட்டும் இல்லாமல் அவர் வில்லம்பு படத்துலையும் தனக்கு சம்பள பாக்கி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை ஒரு நல்ல நடிகனுக்கு அவ்வளோ நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணியும் அவ்வளோ நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சும் அவருக்கான
பணம் கரெக்டாக போய் கைக்கு சேரலையோ அதுதான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தையும் நமக்கு விதைக்குது. பொதுவாக ஒரு உழைப்பாளியோட வியர்வை காயறதுக்கு முன்னாடி அவங்களோட கூலியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்க தோணுது. அதே சமயம் அவர் பிக் பாஸ்ங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்துருந்தார். அப்போது ஒரு 2-3 நாட்கள் கூட என்னால் அந்த இடத்துல இருக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அப்போது அவர் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ யோசிக்கும் போது என்னால் அந்த ஒரு சூழலில் இருக்கவே முடியாதுன்னு அவர் இன்னைக்கு தனியாக எந்த ஒரு வெளியுலக தொடர்பும் இல்லாமல் யாரு கூடயும் டச்சில் இல்லாமல் எப்படி அவரே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கார். அவருக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், என்ன பண்ணுறாரு, அவர் என் மனசில் என்ன இருக்குது, இல்லை வெளியில் நடக்கிறதெல்லாம் அவருக்கு ஏதாவது புரியுமா அப்படிங்கிற எந்த சூழலுமே மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவரோட சில நண்பர்கள் இப்போ சமீபமாக யூடியூப்பில் சில பேட்டிகள் கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஸ்ரீ ஆரம்ப காலத்தில் ரொம்பவே எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறவர் தான். ஆனால் அவர் எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் பேசுவார், ஆனால் ரொம்ப டச்சில் யார்கிட்டையும் இருக்க மாட்டார். ஒரு டப்பிங் போகணுன்னா கூட எல்லாம் சேர்ந்து போகலாமா அப்படின்னா இல்லை நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அவர் எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு தெரியாது, ஆனால் அவரோட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கூட நடித்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களோ இல்லை அவங்களோட நண்பர்களோ ஸ்ரீக்கு என்னாச்சு, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காவல்துறையில் எந்த புகாரும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையா, இல்லை அவருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்களா? இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு. சைபர் கிரைம் மூலமாக ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக தான் இருக்கார். அப்படிங்கும்போது அந்த ஐபி அட்ரஸ் எங்கே ஆக்டிவ் ஆயிருக்கு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாமே. அதுக்கான முன்னெடுப்பு யாருமே பண்ணலையா? அவங்க குடும்பத்திலேயோ இல்லை நண்பர்களோ? நிறைய பேர் ஸ்ரீயோட கமெண்ட்டில் லோகேஷ் கனகராஜ் சாரையும் மிஸ்கின் சாரையும் டேக் பண்ணி இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அவரை மீண்டு கொண்டு வாங்க, மறுபடியும் உங்கள் படங்களில் நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்து அவரை திரும்ப பழைய ஸ்ரீயாக கொண்டு வாங்க அப்படிங்கிற கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. இது மக்கள் அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரியுது. நமக்கு நிறைய சினிமா நியூஸ் வரும், அதில் நிறைய கலைஞர்கள் நலிஞ்சிருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நம்ம தினமும் ஒரு தகவலை கேள்விப்படுறோம். இருந்தாலும் ஸ்ரீயோட விஷயம் மட்டும் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி அவரோட யதார்த்தமான நடிப்பும் நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற ஒரு தோற்றமும் தான். இந்த விஷயங்கள் இருக்கும்போது ஸ்ரீ மாதிரி எவ்வளவோ பேர் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது, அவங்க ஏதாவது ஒரு உதவி கேட்க வராங்களா, இல்லை அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோமா அப்படின்னு அவங்களோட ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு படியாக அவங்க போய் யார்கிட்டையும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியல, நம்மளோட கஷ்டங்களை யாரும் காது கொடுத்து கேட்கறதுக்கு இல்லை அப்படிங்கும் போது தான் தனிமையோ ஒரு போதை பழக்கமோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்கள ஆட்கொண்டுடுது அப்படின்னு நம்ம உணர முடியுது. அவர் நல்லபடியாக மீண்டும் நிறைய நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்கணும். அவர் நல்ல ஹீரோவாக நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு. இப்போ மீண்டு வந்தாருன்னா அவர் தான் ரியல் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அமைவார். அதுதான் நம்மளோட விருப்பமும் கூட. நடிகர் ஸ்ரீக்கு ஏற்பட்ட நிலைமை இது இன்னைக்கு 1 நாள் 2 நாளில் வந்திருக்கிறதா இருக்காது. அவரோட போஸ்ட்டு பார்த்தாவே தெரியுது, அது பல மாதங்களாக தொடர்ந்துருக்கு. அதே மாதிரி உங்களை சுற்றியும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு அனுசரணையான ஒரு வார்த்தை, என்னாச்சு, என்ன பண்ணுற, எப்படி இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற சில ஆறுதலான வார்த்தைகளும் சில அன்பும் அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்களா, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா அவங்கள கைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தனிமையை விரும்பி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி நிறைய தவறான வழிகளில் போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா யாரோட அன்பும் ஆதரவும் கிடைக்காம இருக்கவங்க தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்பை விதையுங்கள்.